ஹலோ எவ்ரிவன், நான் தான் உங்கள் அசார். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நேற்று முந்தின நாள் விஜய் வந்து ஆளுநர் கிட்ட கடிதம் கொடுக்குற வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஸ்மூத்தாக போயிட்டு இருந்துச்சு. ஆளுநர் வந்து நேரு இண்டோர் ஸ்டேடியமில் வந்து ஒரு ஓத் செரிமானி வைக்கிற மாதிரி பிளான் பண்ணிட்டாரு. எல்லாமே இப்போ இதாகிடுச்சு, எல்லாமே ஸ்மூத்தாக போச்சு. ஆனால் திடீர்னு ஒரு ட்விஸ்ட் நடந்துருச்சு. அது எல்லா ப்ரோக்ராமும் கேன்சல் ஆகிடுச்சு. ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, காங்கிரஸ் வந்து அந்த கூட்டணியில் போய் ஜாயின் பண்ண உடனே பிஜேபிக்கு வந்து அந்த ஒரு எரிச்சலை ஏற்படுத்திருச்சு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது கர்நாடகாலையும் காங்கிரஸ் ஆட்சி பண்ணுறாங்க. இப்போ ரீசெண்டாக நடந்த எலெக்ஷன்லேயும் காங்கிரஸ் ஜெயிச்சிட்டாங்க. தெலுங்கானாவிலையும் காங்கிரஸ் இருக்காங்க. அப்புறம் இப்போது தமிழ்நாட்டிலையும் காங்கிரஸ் பவர் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா, அது என்ன ஆகும், ஒரு இந்தியாவில் ஒரு டிஃப்ரெண்ட் வேவ்ஸை கிரியேட் பண்ணும். சவுத் ஃபுல்லாகவே காங்கிரஸ் ரூல் பண்ணிகிட்டு இருக்காங்க, நார்த்தில் தான் நம்ம வந்து இப்போ சப்போர்ட் பண்ணலை. ஸோ அப்போது சவுத் வந்து நல்லா போய் வளர்ந்துட்டு இருக்குது, அங்கே இருக்கிறவங்கலாம் தெளிவாக இருக்காங்க அப்படின்ற ஒரு மென்டாலிட்டி நார்த் பீப்புள்ஸ்க்கும் வந்துடும். ஸோ அந்த வேவை தடுக்கணுன்றதுக்காகவே பிஜேபி என்ன பண்ணுறாங்க, உடனே இந்த விஷயத்தை தமிழ்நாட்டில் இவங்க வரக்கூடாது, காங்கிரஸ் அலையன்ஸ் வச்சுருக்க பார்ட்டி வந்துடக்கூடாது, பவரில் வந்துடக்கூடாது. ஏற்கனவே அவங்க டிஎம்கேல இருந்தாங்க, பட் இருந்தாலும் அவங்களுக்கு பவர் கிடையாது. இப்போது டிவிகே கிட்ட ஜாயின் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து காங்கிரஸ்க்கு ஒரு மினிஸ்டர் எதுனா கொடுப்பாங்க. ஸோ அப்போ என்னாகும், அவங்க பவரில் வந்த மாதிரி ஆகிடும். ஸோ இந்த விஷயங்களை அவாய்ட் பண்ணுறதுக்காக பிஜேபி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவங்க இதை தடுத்து நிறுத்துறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போது டிஎம்கேவுக்கு ஏடிஎம்கே சப்போர்ட் பண்ணுற அளவுக்கு வந்து போயிருக்கு. ஏன்னா இவங்க ரெண்டு பேருமே விரும்பலை இந்த விஷயத்த. டிஎம்கேவை பொறுத்த வரைக்கும் விஜய் வந்து சிஎம் ஆகிறது விரும்பலை. ஏடிஎம்கேவை பொறுத்த வரைக்கும் அவங்க தான் லீஸ்ட் சீட்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ அவங்க கட்சி எங்கே இன்னும் தேஞ்சிக்கிட்டே போயிட போகுதுன்ற ஒரு காரணத்துக்காக ஏடிஎம்கேவும் என்ன பண்ணுறாங்க, டிஎம்கே இருந்து வந்தாலும் வரட்டும், பட்டு டிவிகே வரக்கூடாதுன்ற நிலைப்பாட்டில் கண்டிப்பாக இருக்காங்க. ஸோ இதுதான் முக்கியமான ரீசனாக பார்க்கப்படுது. இன்கேஸ் டிவிகே வந்துட்டாங்க, அவங்க பொசிஷனில் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா, ஏடிஎம்கே முற்றிலுமாக மறைஞ்சு போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதுக்கப்புறம் என்ன ஆகிடும், தமிழ்நாட்டில் ஒன்லி டிவிகே வெர்சஸ் டிஎம்கேன்ற ஒரு நிலைமையை வரக்கூடிய சூழ்நிலையை ஏடிஎம்கே பார்க்கக்கூடிய நிலைமை வந்துடும். மறக்காமல் என்னோடய பேஜை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி.